ஹலோ விவோஸ், நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகளானது நடைபெற்றுட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் சீனா செல்வாக்கு பெறாமல் இருக்கிறதுக்காக மோடி அரசு நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாலத்தீவுகளில் புதிதாக ஒரு அதிபர் பதவியேற்றார் அப்படின்னா அவங்க பதவியேற்ற பிறகு அவருடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஆனால் மாலத்தீவுகளில் தற்போதைய அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய முகமது மொய்சு இந்த பாரம்பரியத்தை உடைச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நவம்பரில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இந்தியாவுக்கு வருவதற்கு பதிலாக துருக்கி, ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் மற்றும் சீனாவுக்கு தான் போயிருக்காரு. சொல்லப்போனால் இந்தியா கிட்ட இருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய கொள்கையை தான் தன்னுடைய அரசு பின்பற்ற போவதாகவும் மொய்சு சொல்லியிருக்காரு. மொய்சுவினுடைய 5 நாள் பயணமாக சீன பயணம் மாலத்தீவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைப்பதை நல்லாவே காட்டுதுங்க. இது போல தான் வெளியுறவு கொள்கை நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையில இந்த மாற்றத்தை அதிபரே மீண்டும் வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதாவது எங்கள் நாடு சிறியதாக இருக்கலாம், ஆனா இதன் காரணமா எங்களை யாருமே மிரட்ட அனுமதி கிடையாது அப்படின்னு சீனாவுக்கு சென்று திரும்பிய பிறகு அவர் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. மொய்சுவினுடைய இந்த ட்வீட் ரொம்ப தெளிவா இந்தியாவை நோக்கி தான் இருக்கு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுதுங்க. இதுக்கிடையில இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையே ஒரு சில மோதல்களும் ஏற்பட்டது. அதிபர் மொய்சு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையே யாருமே எதிர்பார்க்காத ஒரு தூதான்ம மோதலானது ஏற்பட்டதுங்க. அதாவது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிரதமர் மோடி தன்னுடைய லட்சத்தீவு பயணத்தின் பொழுது அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்த போது தான் இந்த மோதலானது தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சத்தீவுகளில் மோடி செலவழித்த நேரத்தை மாலத்தீவுகளோட ஒப்பிட்டு பல்வேறு விதமான சமூக வலைதள பயனர்களும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய பிரதமராக இருக்கக்கூடியவர் லட்சத்தீவுகளுக்கு ஊக்கமளிப்பதை அவங்க கண்டித்து பேசியிருக்காங்க. மாலத்தீவுகளுடைய 3 துணை அமைச்சர்களும் சமூக ஊடகங்களில் இது போன்ற விமர்சனமான கருத்துக்களை வெளியிட்டாங்க. ஆனாலுமே கூட அதற்கு பிறகு அமைச்சர்கள் அனைவருமே சஸ்பெண்டும் செஞ்சாங்க. ஆனால் அதற்குள்ள இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய மோதல்களானது வந்ததுங்க. சொல்லப்போல 2 நாடுகளுக்கும் இடையே உறவுகள் மோசமடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகும் நிறைய பிரச்சனைகளானது நடந்ததுங்க. அதெல்லாம் என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. கையெழுத்திடப்பட்ட கடலாய்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க கூடாது அப்படின்னு மாலத்தீவு அமைச்சரவைகள் எல்லாமே முடிவு செய்தாங்க. அதாவது இந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டு 2024 தாங்க முடிய போகுது. இதற்கு முன்னதாக தான் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே மாலத்தீவில் தற்போது நிலை கொண்டு இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை எல்லாம் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு அதிபர் முகமது மொய்சு உறுதியளிச்சிருக்காரு. மொய்சுவினுடைய இந்த நடவடிக்கை அவருக்கு முந்தைய இப்ராஹிம் சோலி அரசினுடைய இந்தியா ஃபர்ஸ்ட் கொள்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நோக்கத்தினுடைய மற்றொரு அறிகுறியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. கடந்த மாதம் மொரீசியஸில் நடைபெற்று இருக்கக்கூடிய கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் மாலத்தீவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய நிறைய விஷயங்கள் வெளிவந்தது. இப்போது கொழும்பு பாதுகாப்பு மாநாடானது 2011 ஆரம்பிக்கப்பட்டதுங்க. பாதுகாப்பு மற்றும் நிலையான இந்திய பெருங்கடல் அப்படின்ற ஒரு கருத்தை ஊக்குவிப்பது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே கூடவே இலங்கை மற்றும் மொரீசியஸும் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை தொடர்ந்து இந்தியாவை எப்படியாவது வெளியேற்றுவோம் அப்படின்னு பிரச்சாரமும் நடந்ததுங்க. 2013ஆம் ஆண்டு யாமின் அப்துல் கபியும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து மாலத்தீவுகளுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான உணர்வுகள் கொஞ்சம் துளிர்விட ஆரம்பித்தது. யாமின் தன்னுடைய ஆட்சியின் பொழுது சீனாவினுடைய உறவை வலுப்படுத்த முயற்சி செஞ்சார். இருப்பினும் கூட இந்தியாவின் நண்பரான இப்ராஹிம் சோலி 2018 தேர்தலில் யாமினை தோற்கடிச்சார். அதற்கு பிறகுல இருந்து இந்தியாவை வெளியேற்றுவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை யாமின் வழிநடத்திட்டு இருக்காருங்க.
முகமது மொய்சு யாமினுடைய கீழ் பணிபுரிந்து வந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். 2023 அதிபர் தேர்தலில் யாமின் அப்துல் கபீம் தகுதி நீக்கம் செய்யப்படாமல் இருந்திருந்தார் அப்படின்னா மொய்சுவினுடைய இடத்துல அவர் மாலத்தீவுக்கு அதிபராகி இருப்பார் அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம். பாலிவுட் படங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு காரணமாக இந்திய மாலத்தீவுகளின் மீது ஆழமான கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு செய்தியை மாலத்தீவின் தலைநகரான மாலேயை சேர்ந்த செய்தியாளர் ஹாமித் கபர் கூறியிருக்காரு. தெற்காசிய பகுதி முழுவதுமே இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய சிலரும் நினைக்கிறாங்க. ஆனால் மாலத்தீவினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய சிந்தனையும் இதுதான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஹாமித் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டி மொய்சு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்றதாங்க உண்மை. தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை காட்டி தன்னுடைய இந்திய எதிர்ப்பு ஆதரவாளர்களை இப்போது அவர் ஈர்க்க வேண்டும் அப்படின்னு ஹாமித் கபர் தெரிவித்திருக்காரு. இதைத் தொடர்ந்து தெற்காசியாவில் இந்தியா சீனா ஆதிக்கத்திற்கான போட்டியும் நடக்குதுங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான தூதாண்மை உறவுகள் தொடர்ந்து மோசமடைந்து வருவதற்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர சமன்பாடுகள் மட்டும்தான் காரணம் இல்லை. காரணம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்து வரக்கூடிய ஆதிக்க போட்டியினுடைய புதிய களமாக தான் மாலத்தீவுகள் மாறியிருப்பதற்காக பல அறிகுறிகள் தென்படுதுங்க. இதை தில்லியின் ஃபோர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டின் பேராசிரியரான டாக்டர் ஃபைசல் அகமது அவர்கள் கூறுகையில் சீன விவகாரங்களுடைய நிபுணத்துவம் பெற்றவர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாலத்தீவுகளை தொடர்பான சமீபத்திய பிரச்சனைகளும் நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வரக்கூடிய சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டி இப்போது மாலத்தீவில் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இதிலிருந்து சீனாவும் இந்தியாவும் புவிசார் பொருளாதார ரீதியாகவும் செயலீந்திர ரீதியாகவும் மாலத்தீவுகளோட நெருக்கத்தை அதிகரிப்பதில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அண்மை காலமாக சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் மாலத்தீவு அரசுகள் ஏற்படுத்தியிருக்குங்க. உலகின் புவிசார் அரசியலின் நிலையற்ற தன்மை இதன் காரணமாக தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியும் எட்டியுள்ளது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு கூட்டமைப்புல அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியாவினுடைய 8 அண்டை நாடுகள் மீது சீனா தன்னுடைய நிதி மற்றும் அரசியல் தாக்கங்களை காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரசியல் வலுவின் கயிற்றை தொடர்ந்து இறுக்கி வருவதாக தாங்க சொல்றாங்க. சீனாவில் இந்த செயல்பாடுகள் இந்தியாவுக்கு மிகவும் சங்கடம் அளிக்கக்கூடிய வகையிலும் கவலை அளிப்பதாகவும் தான் இருக்குது. இதற்காக சீனா தன்னுடைய நிதி திறன்களை எல்லாம் மிகப்பெரிய திட்டங்களுக்கு உறுதியான பொருளாதார ஆதரவை வழங்கக்கூடிய திறனையும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இப்படி இது போன்ற காரணத்திற்காக தெற்காசியாவினுடைய சில நாடுகள் சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டுச்சுங்க. ஏன்னா அந்த நாடுகள் தங்களுடைய உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சீனாவின் உதவி பெறக்கூடிய நிலையில காணப்படுறாங்க. தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவு நாடுகளில் தன்னுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்காக சீனா தன்னுடைய செல்ல திட்டமான பெல் அண்ட் ரோட் முன்முயற்சியை சிறம்பட செய்துட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் சீனா 2017 பெய்ஜிங்கில் தன்னுடைய முதலாவது BRI உச்சி மாநாட்டை நடத்தது உண்மைங்க. பல ஆசிய நாடுகளோட கூடவே பல மேற்கத்திய நாடுகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாநாட்டில் BRI திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு இந்தியா இந்த உச்சி மாநாட்டை விமர்சனமும் செய்ததுங்க. இந்த புறக்கணிப்பின் பொழுது பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சிகளில் திட்டங்கள் குறித்து இந்தியா தன்னுடைய கவலையை தெளிவாக வெளிப்படுத்தியது. சீனாவும் இந்தியாவும் இந்த பிராந்தியத்தில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு திட்டமிட்டு இருந்த முயற்சியில் போராடிட்டு இருக்காங்க. இந்தியா அல்லது சீனாவோட ஒருங்கிணைப்பை அதிகரிக்க பல நாடுகள் தங்களுடைய வெளியுறவு கொள்கையும் மாற்றியே அமைச்சிக்கிட்டாங்க. ஆனாலுமே கூட இவை அனைத்துமே இந்தியாவினுடைய சேர்ந்த பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய அதன் அருகில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் தாங்க நடக்குது. இதன் காரணமாக சீனாவினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருவது இந்தியாவுக்கு ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் மாறியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில இதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பல உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் பங்காளியாகி அண்டை நாடுகளோட தன்னுடைய பொருளாதார உறவுகளுக்கு கூட புதிய வடிவத்தை அளிச்சிருக்கு. நிலையில 2014 பிரதமர் மோடி தன்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு சார்க் நாடுகளுக்கு தலைவர்களை அழைத்து சிறப்பான நடவடிக்கையும் மேற்கொண்டாரு. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற கொள்கை மூலமா அண்டை நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்த அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இல்லாம பாகிஸ்தானை தவிர நம்ம மற்ற நாடுகளோட நீடித்த பேச்சுக்கள்ல ஏதோ ஒரு வகையில நாம் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி இந்தியாவினுடைய அண்டை நாடுகள்ல சீனா தன்னுடைய செல்வாக்கை பெறக்கூடாது அப்படின்றதுக்காக மோடி அரசு நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. அதை பற்றி எல்லாம்
இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.